அனைவருக்கும் வணக்கம். எளிய முறை கல்வி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஷீ ஷாப்ல ஊப்ஸ் கான்செப்ட்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து ஊப்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஊப்ஸ்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். யாரு டெவலப் பண்ணாங்கன்னா ஆலன் கேன்றவர் டெவலப் பண்ணாரு. எந்த வருஷம்னா 1970ல வந்து டெவலப் பண்ணாரு. ஆலன் கேன்றவர் ஃபாதர் ஆஃப் ஊப்ஸ். எதனால வந்து அவர் ஃபாதர் ஆஃப் ஊப்ஸ்னு கூப்பிடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்டுக்கே வந்து ஊப்ஸ் கான்செப்ட் வந்து அவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஊப்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. சோ அதுல ப்ரோக்ராம் எல்லாமே எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னா ஆப்ஜெக்ட்ஸும் டேட்டா சுத்தி அரேஞ்ச் ஆயிருக்கும். அதோட ஆக்ஷனும் லாஜிக்கும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்ளிகேஷன்னா நிறைய ஆப்ஜெக்ட் வந்து ஒண்ணுத்துக்கு ரிலேட் ஆயிருக்கும். ஊப்ஸ்ல வந்து ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் வந்து கிளியரா இருக்கும். ஸோ இப்போ ஊப்ஸோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஊப்ஸ் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ்னா, கோட் வந்து ரீயூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க ஒரு தாட்டி வந்து கோடு கொடுத்துட்டீங்கன்னா அந்த கோடை நம்மளுக்கு எப்ப தேவையோ எங்க தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ரீயூஸ் பண்ணலாம். இந்த கான்செப்ட்லாம் எப்படி அச்சீவ் பண்ணலாம்னா இன்ஹெரிட்டன்ஸ் மூலமா அச்சீவ் பண்ண முடியும். கோட் வந்து செக்யூரா இருக்கும். ஸோ கோட் வந்து ரெண்டு விதமா எப்படி செக்யூரா இருக்கும்னா, டிசைன் லெவல் பொறுத்த வரைக்கும் என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ண கோட் செக்யூரா இருக்கும். அதே மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் லெவல் பொறுத்த வரைக்கும் அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ண கோட் வந்து செக்யூரா இருக்கும். பாலிமார்பிசம் யூஸ் பண்றதுனால கோட் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஊப்ஸ் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு ப்ராப்ளம் எல்லாமே ஈஸியா வந்து சால்வ் பண்ண முடியும். டேட்டா ரிடண்டன்சி, அதாவது ரிப்பீட் ஆகுற டேட்டாஸ் எல்லாமே எலிமினேட் பண்ண முடியும். ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி கோடை வந்து ஈஸியா வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஊப்ஸ்ல டிசைன் வந்து எஃபிஷியன்ட்டா இருக்கும், ப்ரொடக்டிவிட்டி பெட்டரா இருக்கும், ட்ரபிள் ஷூட்டிங் வந்து ஈஸியா வந்து சால்வ் பண்ண முடியும். சோ இதுதான் வந்து ஊப்ஸோட அட்வான்டேஜஸ். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஃபீச்சர்ஸ் ஆர் கான்செப்ட் ஆஃப் ஊப். ஷீ ஷாப்ல 6 பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஊப்ஸ் இருக்கு. என்னென்னன்னா கிளாஸ், ஆப்ஜெக்ட், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம் அண்ட் டேட்டா என்கேப்சுலேஷன். இப்போ அதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். நிறைய ஆப்ஜெக்ட் சேர்ந்தது தான் என்ன சொல்லுவாங்க, கிளாஸ். ஆப்ஜெக்ட்னா ரியல் வேர்ல்ட் என்டிட்டி, உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களுமே என்ன சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், தேவையில்லாத டீடைல்ஸ்லாம் ஹைட் பண்ணிட்டு தேவையான டீடைல்ஸ் மட்டும் யூசருக்கு ஷோ பண்ணா அது என்ன சொல்லுவாங்க, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். இன்ஹெரிட்டன்ஸ், ஒரு கிளாஸ்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து இன்னொரு கிளாஸ்ல ஆக்சஸ் பண்ணா என்ன சொல்லுவாங்க, இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. பாலிமார்பிசம், ஒரு ஆக்ஷன் வந்து நிறைய விதத்துல பெர்ஃபார்ம் பண்ணா என்ன சொல்லுவாங்க, பாலிமார்பிசம் சொல்லுவாங்க. என்கேப்சுலேஷன், டேட்டாவும் பிஹேவியரும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் யூனிட்ல இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஊப்ஸ் கான்செப்ட்ல கிளாஸ்னா என்னன்னு சொல்லிட்டு டீடைலா பார்க்கலாம். கிளாஸ்னா என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லுவாங்க, கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளாஸ் இஸ் a கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் பிஹேவியர். நிறைய டேட்டாவும் பிஹேவியரும் கலந்தது தான் என்னன்னு சொல்லுவாங்க, கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளாஸ் வந்து ப்ளூ பிரிண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ அதாவது ப்ளூ பிரிண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னா கிளாஸ் இல்லாம ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் இல்லாம கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ரஃபா ஒரு டிசைன் ஒன்னு ரெடி பண்ணுவோம். ஃபைனலா வந்து அதை வந்து ப்ளூ பிரிண்ட் மாதிரி ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடு வந்து கட்டுவோம். சோ அந்த ப்ளூ பிரிண்ட் தான் என்னது, கிளாஸ். ஆப்ஜெக்ட் வந்து என்னது, வீடு கட்டுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ லைக் சிமெண்ட், சோ இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. சி ஷாப்ல கிளாஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க, கிளாஸ் கீவேர்டு வச்சு டிஃபைன் பண்ணுவாங்க. கிளாஸ்ல டேட்டா மெம்பர்ஸ் இருக்கும், மெத்தட் டெஃபினிஷன் இருக்கும். கிளாஸ் வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப். சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா கிளாஸ், கிளாஸ் நேம், ஓபன் கர்லி பிரேசஸ், டேட்டா மெம்பர்ஸ், மெம்பர் ஃபங்க்ஷன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். இதுல கிளாஸ் வந்து என்னன்னா கீவேர்ட், கிளாஸ் நேம்ங்கிறது நேம் ஆஃப் த கிளாஸ், டேட்டா மெம்பர்ஸ்ங்கிறது வேரியபிள் எல்லாமே டேட்டா மெம்பர்ஸ், மெம்பர் ஃபங்க்ஷன்னா நம்ம டிக்ளேர் பண்ற மெத்தட்ஸ் எல்லாமே மெம்பர் ஃபங்க்ஷன். இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மெத்தட் டெஃபினிஷன் சொல்லுவாங்க. இப்போ அதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். மவுஸ் வந்து கிளாஸ் நேம், அதுக்குள்ள என்ன கொடுத்திருக்கேன், பப்ளிக் ஸ்ட்ரிங் பிராண்ட். ஸோ பப்ளிக்ங்கிறது கீவேர்டு இல்ல ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், யார் வேணா ஆக்சஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங்ன்றது டேட்டா டைப், பிராண்ட்ன்றது நம்ம கொடுத்த வேரியபிள் நேம். அதுக்கப்புறம் பப்ளிக் ஸ்ட்ரிங் கலர். ஸோ கலர் ஒரு வேரியபிள், என்ன டைப் கொடுத்திருக்கோம், ஸ்ட்ரிங் டைப்ல கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பப்ளிக் இன்ட் பிரைஸ், பிரைஸ் வந்து integer variable. So அதுக்கப்புறம் public int model, model வந்து integer typeல டிக்ளேர் பண்ணியிருக்கோம். So public void click ன்னு சொல்லிட்டு மெத்தட் கொடுத்திருக்கேன். அதுல செட் ஆஃப் கோட்ஸ் இருக்கு. அதே மாதிரி public void double click ன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். அதுலயும் செட் ஆஃப் கோட்ஸ் இருக்கு. So இந்த பிராண்ட், கலர், பிரைஸ், மாடல்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, டேட்டா மெம்பர்ஸ் சொல்லுவாங்க. கிளிக், டபுள் கிளிக்லாம் என்ன சொல்லுவாங்க,
மெம்பர் ஃபங்க்ஷன், இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, மெத்தட் டெஃபினிஷன் சொல்லுவாங்க. இன்னைக்கு லாஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து ஊப்ஸ் கான்செப்ட்ல ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு டீடைலா பார்க்கலாம். ஆப்ஜெக்ட்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ், அதாவது இன்ஸ்டன்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட், இல்லனா என்ன சொல்லுவாங்க, ரன் டைம் என்டிட்டி ஆஃப் அ கிளாஸ் ஆர் ரியல் வேர்ல்ட் என்டிட்டி. உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களும் என்ன சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. கிளாஸ் மெம்பர்ஸ்லாம் ஆப்ஜெக்ட் மூலமா ஆக்சஸ் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் வந்து என்டிட்டின்னு சொல்றாங்க. ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்கும், ஸ்டேட்டும் இருக்கும், பிஹேவியரும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ ஏடிஎம் கார்டு எடுத்தீங்கன்னா அதுல எக்ஸ்பைரி டேட், கஸ்டமர் நேம், சோ இதெல்லாம் வந்து ஸ்டேட். சோ அந்த ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு மிஷின்ல போயிட்டு பேலன்ஸ் செக் பண்றீங்க இல்ல வித்ரா பண்றீங்க, சோ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, பிஹேவியர்னு சொல்லுவாங்க. சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் ஓபன் parenthesis க்ளோஸ் parenthesis செமிகோலன். அதுல கிளாஸ் நேம்னா நேம் ஆஃப் த கிளாஸ், ஆப்ஜெக்ட் நேம்னா நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட், நியூன்றது கீவேர்ட் இல்ல ஆபரேட்டர். மெமரி வந்து அலோகேட் பண்ணும். எதுக்கு மெமரி அலோகேட் பண்ணும்னா ஆப்ஜெக்ட் நேமுக்கு வந்து மெமரி அலோகேட் பண்ணும். கிளாஸ் நேம் ஓபன் parenthesis க்ளோஸ் parenthesisனா எதை ரெப்ரசன்ட் பண்ணும்னா கிளாஸ்ல இருக்கிற மெத்தட்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மவுஸ்ங்கிறது கிளாஸ் நேம், m1ன்றது ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூன்றது கீவேர்ட், m1க்கு போயிட்டு மெமரி அலோகேட் பண்ணும். மவுஸ்ங்கிறது கிளாஸ்ல இருக்கிற மெத்தட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணும். m1 டாட் பிராண்ட், m1ன்றது நம்ம கொடுத்த ஆப்ஜெக்ட் நேம், அதை வச்சு நம்ம என்ன ஆக்சஸ் பண்றோம், பிராண்ட். பிராண்ட்ங்கிறது நம்ம கொடுத்த வேரியபிள் நேம், அதுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்றோம், டெல்னு சொல்லிட்டு அசைன் பண்றோம். அதுக்கப்புறம் கலர்னு ஒன்னு வேரியபிள் இருக்கு, அதுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்றோம், கிரீன்னு சொல்லிட்டு அசைன் பண்றோம். அதுக்கப்புறம் பிரைஸ் எவ்வளவு அசைன் பண்றோம், 450. மாடல் வந்து என்ன அசைன் பண்றோம், 1 2 4. m1 டாட் கிளிக்னா கிளிக்ல என்ன செட்ஸ் ஆஃப் கோட் இருக்கோ அதை போயிட்டு ஆக்சஸ் பண்ணும். அதுக்கப்புறம் m1 டாட் டபுள் கிளிக், டபுள் கிளிக்ல என்ன கோட் இருக்கோ அது போயிட்டு கால் ஆகும். சோ இதுல பிராண்ட், கலர், பிரைஸ், மாடல் எல்லாமே டேட்டா மெம்பர்ஸ். கிளிக், டபுள் கிளிக் வந்து மெம்பர் ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட் டெஃபினிஷன். இது எல்லாமே சேர்ந்து என்ன சொல்லுவாங்க, கிளாஸ் மெம்பர். சோ இந்த கிளாஸ் மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்றோம், m1ன்ற ஆப்ஜெக்ட் வச்சு ஆக்சஸ் பண்றோம். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஏடிஎம்ங்கிறது கிளாஸ், அதுல இருக்கிற மெஷின், ஏசி, டோர் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கார் இருக்கு, கார் வந்து என்ன சொல்லுவாங்க, கிளாஸ். சோ அதுல இருக்கிற டோர், ஸ்டீரிங், கீர், சீட், சோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிசி இருக்கு, பிசில இருக்கிற சிப், மதர் போர்டு, சோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட். சோ பிசிங்கிறது கிளாஸ். இப்போ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் என்ன பண்ணிருக்கேன், salary calculation சொல்லிட்டு ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல ஒரு ஃபார்ம் ஒன்னு டிசைன் பண்ணிருக்கேன். ஃபார்முக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்னா salary calculation வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 8 லேபிள் வந்து கொடுத்திருக்கேன். என்னென்னா நேம், மொபைல், டிபார்ட்மெண்ட், பேசிக் salary, போனஸ், LOP, டோட்டல் salary அண்ட் ரிசல்ட்னு சொல்லி கொடுத்திருக்கேன். இதுல டிபார்ட்மெண்ட் தவிர்த்து மற்ற எல்லாத்துக்கும் 6 டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்திருக்கேன். டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நம்ம என்ன கொடுத்திருக்கோம்னா காம்போ பாக்ஸ். இந்த காம்போ பாக்ஸ்ல வேல்யூ எப்படி கொடுக்கிறதுனா இந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ண உடனே எடிட் ஐட்டம். சோ இதுல உங்களுக்கு எத்தனை டிபார்ட்மெண்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். நான் என்ன கொடுத்திருக்கேன், ஐடி, ஹெச்ஆர், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுத்திருக்கேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடணும். இப்ப ரன் பண்ணி பாருங்க, நம்ம என்ன காம்போ பாக்ஸ்ல கொடுத்தோமோ அது எல்லாமே வரும். நீங்க எத்தனை ஃபீல்டு டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். நான் இப்ப வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கேன், ஒரு பட்டன் ஒன்னு கொடுத்திருக்கேன். பட்டனுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கேன், சப்மிட்னு சொல்லி கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல தான் நம்ம வந்து ரிசல்ட் வந்து ஷோ பண்ண போறோம். சப்மிட்ட வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. நான் கோட் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல பப்ளிக் ஸ்ட்ரிங் நேம் கமா டிபார்ட்மெண்ட். பப்ளிக்ங்கிறது கீவேர்ட் இல்ல ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஸ்ட்ரிங் வந்து என்னன்னா டேட்டா டைப், நேம் வந்து என்னன்னா வேரியபிள், டிபார்ட்மெண்ட் வேரியபிள், ரெண்டுமே ஸ்ட்ரிங் டைப்ல கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பப்ளிக் லாங் மொபைல். மொபைல் வந்து லாங் ஃபீல்ட்ல கொடுத்திருக்கேன். சோ லாங்ல கொடுத்தா எத்தனை வேல்யூஸ் வேணா நம்ம வந்து கொடுக்கலாம். இதே நீங்க இன்டிஜர் கொடுத்தா 9 ஃபீல்ட் வரைக்கும் எடுத்துக்கும். சோ அதனால நம்ம என்ன கொடுத்திருக்கோம், லாங்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கோம். பப்ளிக் இன்டு டோட்டல். சோ டோட்டல் சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் ஒன்னு டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதே மாதிரி போனஸ், LOP, பேசிக் சொல்லிட்டு 3 இன்டிஜர் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிருக்கேன். கிளாஸ்ல 2 மெத்தட் டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து சால் மெத்தட் வந்து நமக்கு வேல்யூ எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போறது இல்ல. அதுக்கப்புறம் ஷோன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட்
மெத்தட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த ஷோ மெத்தட்ல என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல வந்து வேல்யூஸ் வந்து ரிசல்ட்ல வந்து டிஸ்ப்ளே பண்ண போகுது. சால் மெத்தட்குள்ள என்ன கொடுத்துருக்கோம், டோட்டல் ஈக்குவல் டு பேசிக் பிளஸ் போனஸ். பேசிக் வேல்யூ என்ன வருதோ அதுவும் போனஸும் ஆட் ஆயிட்டு அது வந்து எல்ஓபில என்ன வேல்யூ வருதோ மைனஸ் ஆயிட்டு டோட்டலுக்கு போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். அதுக்கப்புறம் ஷோன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கொடுத்துருக்கோம். ஷோ மெத்தட்குள்ள ரிட்டர்ன்னா என்ன டைப்ல கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன் ஆகும். நேம் கொடுத்துருக்கேன் பிளஸ் நேம்ல என்ன வேல்யூ வருதோ நேமுக்கு நேரா கரெக்டா பிரிண்ட் ஆயிடும். அதே மாதிரி மொபைல், டிபார்ட்மெண்ட், பேசிக், போனஸ், எல்ஓபி, டோட்டல் சேலரி எல்லாமே. ஸ்லாஷ் எதுக்குன்னா நெக்ஸ்ட் லைன்ல வரதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ ஃபைனலா நம்மளுக்கு அவுட்புட்ல எப்படி வரும்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல வரும். ஸோ அதுக்கப்புறம் பட்டன்ல என்ன கொடுத்துருக்கோம், ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்டோட சின்டாக்ஸ் என்னது, கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் ஆஃப். இப்ப கிளாஸ் நேம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், எம்ப்ளாயி. E1ங்கிறது ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ என்னது, கீவேர்ட். E1க்கு போயிட்டு மெமரி அலோகேட் பண்ணும். எம்ப்ளாயி ஓபன் பேராந்தசிஸ் க்ளோஸ் பேராந்தசிஸ் செமிகோலன் வந்து எம்ப்ளாயில நம்ம என்ன மெத்தட் கொடுத்துருக்கோம், சால் ஷோ. ஸோ இந்த ரெண்டு மெத்தடை வந்து ரெப்ரசென்ட் பண்றது இந்த எம்ப்ளாயி ஓபன் பேராந்தசிஸ் க்ளோஸ் பேராந்தசிஸ். ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டை வச்சு நம்ம கிளாஸ் மெம்பர்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண போறோம். கிளாஸ் மெம்பர்ஸ்லாம் என்னன்னா நேம், டிபார்ட்மெண்ட், மொபைல், டோட்டல், போனஸ், எல்ஓபி, பேசிக், அப்புறம் சால் ஷோ. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா கிளாஸ் மெம்பர்ஸ். இதெல்லாம் எப்படி பண்ண போறோம்னா ஆப்ஜெக்ட்டை வச்சு ஆக்சஸ் பண்ண போறோம். E1ன்றது ஆப்ஜெக்ட். சோ E1 டாட் நேம் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ யூசர் அது போயிட்டு நேம்ல போயிட்டு ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் E1 டாட் மொபைல் ஈக்குவல் டு லாங் டாட் பார்ஸ். லாங்ல இருந்து ஸ்ட்ரிங் டைப் கன்வெர்ட் பண்ணி டாட் நெட்ல ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணும். டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல என்ன வேல்யூ வருதோ அது வந்து மொபைலுக்கு போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். சோ அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு காம்போ பாக்ஸ் 1 டாட் டெக்ஸ்ட். சோ யூசர் என்ன வேல்யூ செலக்ட் பண்றாங்களோ அது போயிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டோர் ஆயிடும். சோ அதுக்கப்புறம் பேசிக் ஈக்குவல் டு int டாட் பாஸ் ஆஃப் டெக்ஸ்ட் பாக்ஸ் 3 டாட் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ல என்ன வேல்யூ வருதோ அது போயிட்டு பேசிக் போயிட்டு ஸ்டோர் ஆகும். இந்த இன்டிஜரா இருக்கிற வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆயிடும். சோ போனஸ்ல டெக்ஸ்ட் பாக்ஸ் 4ல என்ன வேல்யூ வருதோ அது போயிட்டு போனஸ் ஸ்டோர் ஆகும். எல்ஓபில டெக்ஸ்ட் பாக்ஸ் 5ல என்ன வேல்யூ வருதோ அது போயிட்டு எல்ஓபில ஸ்டோர் ஆயிடும். E1 டாட் salary மெத்தட கால் பண்றோம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பாக்ஸ் 6 டாட் டெக்ஸ்ட்ல வந்து என்ன ஸ்டோர் பண்ணனும், ஈக்குவல் டு E1 டாட் டோட்டல் டாட் டு ஸ்ட்ரிங். சோ இன்டிஜர் வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்குக்கு ஈக்குவலண்டா ரெப்ரசென்ட் பண்ணும். நீங்க சப்மிட் கொடுத்த உடனே 3 வேல்யூ ஃபைனலா கால்குலேட் ஆயிட்டு டோட்டல்ல என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 6ல போயிட்டு ஸ்டோர் ஆயிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல E1 டாட் ஷோ. ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து E1ல என்ன இருக்கோ எல்லா வேல்யூ வந்து நம்மளுக்கு ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ ஸ்டார்ட்ல F5 கீ பிரஸ் பண்ணுங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்ம் ஓபன் ஆயிருக்கு. நேம் என்ன கொடுக்கறேன்னா கிஷோர்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன பேர் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுக்குறேன். நான் என்ன செலக்ட் பண்றேன்னா ஐடி செலக்ட் பண்றேன். உங்களுக்கு இதுல என்ன ஃபீல்டு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். salary எவ்வளவு கொடுக்குறேன்னா 85,000 கொடுக்குறேன். ஸோ போனஸ் எவ்வளவு கொடுக்குறேன் 2,500. எல்ஓபி எவ்வளவு கொடுக்குறேன் 1000 கொடுக்குறேன். டோட்டல் salary வந்து எதுவுமே கொடுக்க கூடாது. ஏன்னா இந்த 3 வேல்யூ வருது டோட்டல்ல கால்குலேட் ஆயிட்டு இப்போ நம்ம சப்மிட் கொடுத்த உடனே தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல டோட்டல் salary டிஸ்ப்ளே ஆகும். நேம் என்ன கொடுத்துருக்கோம் கிஷோர். மொபைல் என்ன அசைன் ஆயிருக்கு, கரெக்டா மொபைலுக்கு போயிட்டு நம்ம என்ன கொடுத்தோமோ அது அசைன் ஆயிருக்கு. டிபார்ட்மெண்ட் என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம் ஐடி, அது போயிட்டு கரெக்டா செலக்ட் ஆயிருக்கு. பேசிக்ல எவ்வளவு இருக்கு 85,000. போனஸ்ல எவ்வளவு இருக்கு 2,500. ரெண்டுமே ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 87,500 சொல்லிட்டு கிடைக்கும். அதுல இருந்து எல்ஓபி 1000 மைனஸ் பண்ணா 86,500 சொல்லிட்டு டோட்டல் salary நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல frequently asked question இருக்கு, பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.